Hi friends, welcome to RK Family Vlogs. இன்னைக்கு வயநாடு ட்ரிப்போட டே 2 vlog தான் பார்க்க போகிறோம். டே 1 ட்ராவலே முடிஞ்சது. டே 2 வந்து இன்னைக்கு 2-3 பிளேஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். காலையில் ஒரு 7:30 தான் எந்திரிச்சோம். தங்கப்பாண்டி அண்ணா நான் வந்துட்டு இருக்கேன், எந்திரிச்சு கிளம்புங்க அப்படின்னு கால் பண்ணவும் தான் எந்திரிச்சோம். 8-9 மணிக்கெலாம் ரூமை வெக்கேட் பண்ணிட்டு கிளம்பணும்னு நினச்சோம். பட் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வந்ததும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பவே ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு டே எப்படி போகுது அப்படின்றத இந்த vlogல பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்ப நான் தான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பாப்பீங்க. வாங்க இப்ப vlog கண்டினியூ பண்ணலாம். பாப்பா குட் மார்னிங். அண்டாலா ஹாய், வெல்கம் வெல்கம். தேவைப்படுறதா நம்ம பிடிக்கலாம், போகும்போது பிடிக்கலாம். வாங்க, நம்ம மரம் தான் பழுக்க வச்சுக்கலாம். வாங்க, காலங்காத்தால ஸ்விம்மிங் பூல் இறங்காதீங்க, ஜில்லுன்னு இருக்கும், சளி பிடிச்சிக்கும். சூடா இருக்குதா? ஹீட்டரா போட்டு விட்டுருக்காங்க. ஃபைனலாக ஒரு 9:30 போல் ரூமெல்லாம் வெக்கேட் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு கிளம்புறதுக்கு 10 மணி ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெசார்ட்டில் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் தான் கொடுத்துருந்தாங்க. ப்ரெட்டு, ஜாமு, அதுக்கப்புறம் ஆப்பம், கடலைக்கறி, எக்கு இதான் கொடுத்துருந்தாங்க. எல்லாரும் அப்படியே டக்கு டக்குன்னு சாப்பிட்டு கிளம்பிட்டோம். பாடி பில்ட் பண்ணி என்ன பண்ணுறான்? பொறாம பிடிச்சவ தூக்கு. நீ குட்டி குழந்தையா? பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அப்படியே லக்கேஜையும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். மொத்தம் 3 காரில் வந்தோம். எதுக்கு இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு 3 காரில் போயிட்டு 2 காரில் போகலாம் அப்படின்ட்டு 2 காரில் லக்கேஜை மாற்றி வச்சுட்டு தங்கப்பாண்டி அண்ணா காரை போட்டுட்டு 2 காரில் போனோம். பரவாயில்ல, அந்த ரெசார்ட்டில் காரை நிப்பாட்டிட்டு போகிறோம்னு சொன்னால் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியாமல் இருந்தது. கேட்டோம், ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதனால காரை நிப்பாட்டிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இன்றைக்கி ஒரு 2-3 பிளேஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சீக்கிரம் கிளம்ப சொன்னாங்க. பட் நாங்கள் கிளம்புனதே லேட்டு. எத்தனை இடம் பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரியல. ஆக்சுவலாக வயநாடு ஒரு டிஸ்ட்ரிக்ட். நம்ம ஒரு ரெசார்ட்டில் தங்கிட்டு எல்லா பிளேஸையும் சுற்றி பார்க்குறது கஷ்டம். அதனால் நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரெசார்ட்டில் தங்கணும். 2 நாள் சுற்றி பார்க்குறதுக்கு கண்டிப்பாக பத்தாது. எங்க 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 அதை காமி. எங்க வெளிவா பாலா, வெளிவா பாலா, இங்கிட்டு வா. நான்லாம் ஒரு நாள் கூட யூஸ் பண்ணதே கிடையாது. ஆனா ராஜதி நம்ம இது வச்சிருந்தோம்ல, அந்த கேரி பேக். இப்போ எல்லாருக்கும் தனித்தனியா கல்யாணம் ஆகி தனித்தனியா பிள்ளை போட்டாங்க. நம்ம பிள்ளைகளை தூக்க மாட்டாங்க. டேய், நீ எனக்கு முன்னாடியே பிள்ளை பத்துட்ட. நீ தூக்கவே இல்லை. தூக்கறதுக்கு ஆளுங்க இருந்தோம். உங்க தப்புடா. வாங்கிட்டீங்களா கேப்பு? போலாமா? நடங்க நடங்க நடங்க. இன்னைக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு சுற்றி பார்க்க வந்த பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா எடக்கல் கேவ். காலையில் சாப்பிடும் போதே சொன்னாங்க கொஞ்சம் நடந்து போய் பார்க்குற மாதிரி இருக்கும், நல்லா சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு. அதனால கொஞ்சம் நல்லா தான் சாப்பிட்டேன். நடந்து போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது மலை ஏறுற மாதிரி இருக்குன்னு சொல்லலை. மலை ஏறணும் அப்படின்னு சொன்னதுமே எல்லாருமே ஷாக் ஆகிட்டோம். காலையில் ஒர்க் அவுட் பண்ணலையே நினச்சேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு வந்துருக்காங்க. ஏறவே முடியலப்பா. ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ளே இவ்வளோ கெஸ் வாங்குது. அவங்க அப்பா போய் 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 நின்றுக்கு வரோம். நம்ம ஒழுங்கா வர்றோமா இல்லையா? எவ்வளோ சொகுசு உனக்குலாம். ஏண்டா இறங்கி நடக்க மாட்டியா? யார் ராணி? பிக்கப்பு ஜீப்பு எல்லாம் போவோம். நாக்கெல்லாம் வறண்டு போச்சு. குடிக்காத, அங்கே போய் குடிச்சுக்கலாம். நீங்க எப்படி விளையாடுறீங்க? தெரியும் உங்க மேம்க்கு. நீ போய் மேம்கிட்ட என்ன சொல்லுவ? கேரளா போனேன்னு சொல்லுவாளாம்.
அதான் ஈஸி. வயநாடு ஞாபகம் வச்சுக்க முடியாது. கேரளால எந்த ஊருக்கு போகணும்னு கேட்டா என்ன சொல்லுவா? வயநாடு போகணும் சொல்லுவேன். இதான் காஃபியா? இதான் காஃபி செடி. இது அது இல்லை, இந்த சின்ன சின்ன செடியாக இருக்குல்ல. நான் அங்கே இருக்கு பாரு காஃபி கொட்டை. வழியில் கடலை போட்டிருந்தாங்களே, அப்படியே அரைச்சி கொடுக்குற மாதிரி. வாசம் நல்லா இருந்துச்சுல. இந்த அந்த பீன் இருக்கும் உள்ள, காஃபி பீன் இருக்கும், அதை தான் வறுத்து அதை வந்து பவுடர் பண்ணுவாங்க. அதான் காஃபி பவுடர். பழுக்கணுமா? ஆமாம், பச்சை கலரில் இருக்கும், அது அப்படியே ப்ரௌன் கலராக மாறிடும். பழைய டீசல் புல்லட்டு நல்லாக்கா, வாங்கி கொடு. கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு பாதி மலைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பாதி மலையில் என்ட்ரி டிக்கெட் போட்டு இதுக்கப்புறம் உச்சி மலைக்கு போகணும் போல். அப்பா வா 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 வா. சொல்லிக்கிட்டே தான் வந்தோம், அந்த உச்சி மலையில் தான் குகை இருக்க போகுது அப்படின்னு. கரெக்டாக அந்த உச்சி மலையில் தான் குகை இருக்குது. பரவாயில்ல, படியெலாம் இருந்தது ஏறுறதுக்கு. வா வா வா. ஒரு தடவை தான் போக முடியுமா? ஆமாம், அந்த இதுக்குள்ள அப்படியே உள்ள ஆதி மனிதர்கள் வாழ்ந்த குகையாது. இது இருக்கு. ஏ கமலக்கண்ணா, ஏடு இவ்வளோ நட்டாங்குத்துல இருக்கு, இதில் ஏறணுமா? ஏறிதான் வேற வழியில கண்மணி, என்னம்மா பயமே இல்லாம ஏறுற? கையால் தள்ளி விட்டுறாத. அவசரப்படாம பொறுமையா ஏறுங்க. அவ்வளோதான். ஓ ஏறி ஏறி ஏறி. இங்க ஜில்லு போடி உள்ள போடி, அடுத்த வரட்டும். நல்லா இருக்கு. அந்த காலத்துல எப்படி வாழ்ந்துருக்காங்க. பேலஸ், அந்த காலத்து பேலஸ். அந்த காலத்து பேலஸ் பாத்துக்கங்க. குகை இன்னும் போகுது. ஆமா, செகண்ட் ஃப்ளோர். பால்கனியா? நல்லா இருக்கு இந்த பால்கனி. ஏறியா? ஏய், ரெண்டு ஃப்ளோர் இன்னும் 7-8 ஃப்ளோர் இருக்குடா. அடி இப்போ நம்ம 2 கிலோமீட்டர் நடந்துருப்போம்ல. சரி, 2 கிலோமீட்டர் நடந்துருப்போம்ல. 2 கிலோமீட்டர்னே ஒரு 10-15 கிலோமீட்டர் கூட்டு வந்துட்டீங்க. டிஸ்டன்ஸ் கம்மி தான், ஆனா ஃபுல்லா ஸ்டீப். 1.2 ஹைக்கிங் மாதிரி 1.2 to 1.3 கிலோமீட்டர். குப்பி மாமா, குப்பி மாமா, குப்பி மாமா வா. ஐயோ, என் பிள்ளை தனியா நிக்குது. கண்மணி பொறுத்து. கண்மணி மெதுவா போ, மெதுவா போ. பயப்படாத, அப்படியே நில்லு. அப்படியே நில்லு, ஒண்ணும் பண்ணாது. அது பிசாம போயிடும். அதுவே போயிடும். அப்படி கண்டுக்காத. அட்டாக் பண்ணிருக்கு. அவ்வளவுதான். இறங்கு, ஏறு. அம்மான் கவி, நீடா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருக்க, வந்துரு. வாங்க போ. ராஜ் தான் லாஸ்ட். இங்க பாரு ராஜ்தி, இன்னொன்னு இருக்கு. ராஜ்தி இங்க வந்து பாருவே, எவ்வளவு பெரிய கோகை பாரு. இது சேஃபா இருக்கனால தான் இங்க வந்து உள்ள வந்து மனுஷங்க வாழ்ந்துருக்காங்க. அதை இவங்க சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ பாப்பா இந்த குகையிலெல்லாம் இதெல்லாம் ஆதி மனிதர்கள் வந்து எழுதினது. அவங்க பண்ணி வச்ச டிராயிங்ஸு, லைக் few thousand years ago. இங்க பாரு, கல்லு பாரு, கல் இருக்கு பாத்தியா? கீழே இந்த கல்லு கீழே விழுந்தா என்ன ஆகும்? இதுக்கு வந்துட்டு எடக்கல் தான் பேரு. எடக்கல். எடக்கல் இடையிலை கல். ஓ, இடையிலை கல். இது 30,000 வருஷத்துக்கு முன்னாடி எர்க்குக்குள்ள கல் ரெண்டாடி கட்டது, நேச்சுரலி கட்டு. ஓகே. 6,000 வருஷத்துக்கு முன்னாடி கல்கான மக்கள் வானையிடம் ஆதிவாசி அவர் கல் ஒன்று போட்டு வச்சு பிக்சர்ஸ் இல்லை இது. ஓகே. இது வந்துருக்கு ஆதிவாசி கலை, ஒரு ஃபேஸ், க்ரௌனு, ஹேண்ட்ஸு, லெக்ஸு. ஓகே. இது ஃப்ரண்ட், இது பேக்கு, முன்பாக பின்பாக. ஓகே.
யாரோட இது சார் புரியல? அது நியூலித்திக் நியூலித்திக் பீப்புள். அவருங்க இருந்தாங்க. ஓகே ஓகே ஓகே, அவங்க இருந்தாங்க. அவங்களுடைய ஃப்ரண்ட் பார்ட் இது பேக் பார்ட். அது லேடி, அதுக்கப்புறம் சைல்டு. ஓகே, இங்க பாருங்க மேல மயில் இருக்கு எஸ் மாதிரி. ஓகே, இது ஒரு மனுஷ முகம் ஃபேஸ். ஓகே ஓகே, அது எலிஃபென்ட். ஓகே, எலிஃபென்ட். ஓகே, அதுக்கப்புறம் லேடி இருக்கு. ஓகே ஓகே. இதுல வந்துட்டு 6000 வருஷம் பழம். 6000 இயர்ஸ். ஓகே, 6000 இயர்ஸ் எகோ இங்கே வந்து ஹியூமன்ஸ் வாழ்ந்தாங்க. ഈ സൈഡിൽ വന്ന് 2 റൈറ്റിംഗ്സ് 2 എഴുത്തുകൾക്ക് ഒന്ന് തമിഴ് 2 വന്നിട്ട് സാൻസ്ക്രിറ്റ് 2300 വർഷം പഴക്കം. ഓക്കെ, ഫസ്റ്റ് തമിഴ് വന്നിട്ട് പൽപ്പുലി താത്തകാരി വേടുങ്കോമലി പാനഗജം നാദശക്തി. ஓகே, ഈ പുലികളെ സാവടിച്ചാലും കീറുந்தாச்சு man who killed a lot of tigers. ஓகே. सकले संस्कृत श्री विष्णु वर्मनाः कुडिम्बिया कुलवर्धनस्य लिखिता. The famous King Vishnu Varma lived this cave. ஓகே Different time different group. ஓகே. அவங்க அந்த எந்த குரூப் இருந்தாங்கங்கறத எழுதிருக்காங்களா? கடல் மட்டத்தில் 4000 அடி. ஓகே, கண்டுபிடிச்ச 1894 அந்த காலத்து போலீஸ் சூப்பரண்ட் ஃபெட்ரிக் ஃபோசர். ஓகே, வெள்ளக்காரத கண்டுபிடிச்சாங்க. ஓகே, இது வந்து யார் இந்த குகையில் வாழ்ந்தாங்கன்னு எழுதி வச்சிருக்காங்களா? ஓகே, தமிழ்லையும் சான்ஸ்கிரிட்லையும் எழுதியிருக்காங்க. ஓகே, அந்த எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா? எங்கே இருக்குன்னு பாயிண்ட் பண்ணுங்க. கிளியர் இல்லை. ஓகே ஓகே. இவங்க ராஜாத்தி. இவங்க வந்து 2014 இந்த கேவை விசிட் பண்ணுறாங்க. 2024 சாரி 2024. கல்யாணம் ஆன வருஷத்துலயே அதை தாண்டி வந்துடாத. दो கிலோமீட்டர்னு மலையோட உச்சிக்கே கூட்டு வந்துட்டாங்க. பாதை எல்லாமே வந்து செங்குத்தாக இருந்த மாதிரி இருந்தது. நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது. இறங்கும் போது தொடையெல்லாம் ரொம்ப வலிச்சது. ஓடக்கூடாது. ஆக்சுவலாக நாங்கள் ஏறும் போதே பயங்கர வெயிலாக இருந்தது. இறங்கும் போது பயங்கர தாகம். மோர், இளநீ, சோடா அந்த மாதிரி குடிச்சுக்கிட்டோம். இறங்கும் போது மணி 2:30 ஆயிடுச்சு. இளநீலாம் குடிச்சது பசியே இல்லை. மதியம் லஞ்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்த பிளேஸ்க்கு போயிட்டோம். இறங்கும் போது என்னால் சுத்தமாக முடியல. கால் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. பண்ணுமா அட்வென்ச்சரா அவன் வந்து கொழுப்பு. இங்கே பாரு பைத்தியங்களா பாரு. போகும்போது பிள்ளைங்க கேப் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. வாங்கி கொடுத்துட்டேன். நான் வந்து போகும்போதே இந்த ஹேண்ட்பேக் பார்த்தேன். எனக்கு பிடிச்சிருந்தது. சரி ரிட்டன் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கமல்கிட்ட கேட்டேன், சரி வாங்கிக்கோ அப்படின்னாங்க. பார்த்துட்ருக்கேன். என் பிள்ளை சொன்னதுதான் அனிவர்சரி கிஃப்ட். அப்ப ரெண்டுமே வாங்கிட்டேன். அடியே ரெண்டுமே நல்லா வாங்கிக்கப்போ வாங்கிக்கடி போடி. ஆனா அது ரெண்டுமே எடுத்துருங்க. ரெண்டு அனிவர்சரி கிஃப்ட்னு இல்ல 10 வாங்கணும். 2 தான் வாங்கிட்டேன். இன்னும் 8 போறதுக்குள்ள வாங்கிட்டேன். 6:30 இன்னும் 8 வாங்கணும். கமல் இங்க பாரு. அங்க 3 10 ரூபாய்க்கு போட்டு வித்துக்கிட்டான்டா. அத வாங்கி கொடுத்துருக்கணும் பேசாம. அத வாங்கு 6 பொருள் கவர் பண்ணு. அப்ப தங்க பண்ணி 12000 ரூபாய். இங்க பாரு. நாம இந்த மாதிரி சில்லறை கம்மி பண்ண கிடையாது. 2 சவரன் 1 சவரன் நகை வாங்கி கொடுத்துருவான். அவன் கம்மி பண்ண சொல்லு. 12 சவரன். அப்ப 10வது டேய் 12வது அனிவர்சரிக்கு 12 சவரன். 10வது அனிவர்சரிக்கு 10 பவுன் வாங்கி கொடுத்துருக்கேன் முன்னாடிக்கு. வாங்கி பாத்துக்க 10வது அனிவர்சரி 10 பவுன். கேளு நீதான் கேளு. நீலாம் சும்மா இருக்கா எத்தனைக்கா? நீலாம் வந்து என்டர்பிரனர் வேற. போ 10வது அனிவர்சரிக்கு வாங்கி. இன்னும் சரி வேணாம் நாங்க ஒரு இதுல கொடுத்துறோம். ஒண்ணு பெண்டிங் இருக்குன்றாப்பல. அத நான் கேட்காத மாதிரி இருக்கேன்ல. நீங்க கேட்காத மாதிரி இரு. அனு நீங்க என்ன கேளுமா? அவனுக்கு தான் சரி. நேத்து ஏத்தி விடுறான். நான் டைமண்ட் நெக்லஸ் வாங்கி கொடுத்தேன். நீ கேளு நீ ஏத்தி விட்டான். என்ன கேட்டாலும் நீ கிடைக்காதடா. நீ தான் ஓனர். நீ தான் பட்ஜெட்ல துண்டு போட்டுக்கணும். என்னதான் நான் வாங்கி வீட்ல வச்சாலும் அது பேங்க்ல கொண்டு போய் தான் வைப்பாங்க. சேமா இருக்கும்ல. அதுக்கு அது கடையிலே இருந்துட்டு போ. கூகுள் சொல்லுச்சா விண்டோவை க்ளோஸ் பண்ணனும்.
எடக்கல் கேவ்ஸ் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே மதியம் லஞ்சு கூட சாப்பிடாம அடுத்த பிளேஸ் பார்க்கறதுக்காக கிளம்பிட்டோம். அடுத்து நாங்கள் போகிற பிளேஸ் வந்து காரப்புலா டேம். அங்கே சில ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது, பிள்ளைங்க விளையாடுறதுக்கு பார்க்கு கார்டன் மாதிரிலாம் இருக்குது, நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு அங்கே போயிட்டோம். அடுத்து வயநாட்டில் வெதர் பார்த்தீங்கன்னா பகலில் வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது. இது வந்து ஆஃப் சீசன் தான். சீசன் டைமில் வெதர் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. காரப்புலா மெகா டூரிசம்னு இருந்தது. உள்ள என்ட்ரி டிக்கெட் தனியாக இருந்தது. அங்கே ஆக்டிவிட்டீஸ்க்கு தனித்தனியாக டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருந்தது. ஒரு 2-3 ஆக்டிவிட்டி இருந்தது. ஜிப்லைன் இது வரைக்கும் எங்கேயுமே போனதில்லை அப்படின்றனால ஜிப்லைன் மட்டும் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி அது மட்டும் வாங்கினோம். ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரியே இருந்தது. நான் எந்த ஆக்டிவிட்டிக்கும் வரல அப்படின்னு சொன்னேன். கமல் இல்லை நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நான், கமல், தங்கப்பாண்டி அண்ணா, கவி 4 பேர் ஃபஸ்ட் ட்ரிப்பில் போனோம். என்ட்ரன்ஸில் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு டிக்கெட்டை கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னம்னா ஹெல்மெட்டு ரோப்பெல்லாம் மாட்டி விட்டாங்க. திரும்ப ஜீப்பில் வந்து கூட்டிகிட்டு வந்து இங்கேருந்து தான் வந்து திரும்ப அந்த இடத்துக்கு வந்து அந்த ரோப்பில் வந்து அனுப்பிச்சி விட்டாங்க. காரப்புலா டேம் ரொம்ப பெரிய டேமாக இருந்தது. வியூ வந்து சூப்பராக இருந்தது அங்கேருந்து பார்க்குறதுக்கு. உட்கார வச்சு கிளிப்லாம் மாட்டி விட்டு சல்லுன்னு தள்ளி விடவும் ஐயோ அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன், நீ பதறாத, நாங்களே புடு சீரியஸா விட்டுரு. ஜிப்லைனில் போனது கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருந்தது. ஸ்டார்டிங்கில் ரொம்ப பயமாக இருந்தது. இடையில கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகி நிற்கவும் எனக்கு பயம் வந்துருச்சு. அப்புறம் அது மெதுவாக நகல ஆரம்பிக்கவும் கொஞ்சம் நல்லா இருந்தது. வா வா வா, அவங்க வந்துடுவாங்கல்ல, இவங்க வர்றாங்க. எவ்வளோ பாசிட்டிவ் வருது. கவி ஜவாய் ஓகேவா? ஃபஸ்ட் ரவுண்டில் நாங்கள் போனோம். நாங்கள் போகிற வரைக்கும் பிள்ளைங்கள வந்து பாலா அவங்க பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் வந்ததுக்கப்புறம் அவங்க போயிருக்காங்க ஜிப்லைனுக்கு. நாங்கள் பிள்ளைங்கள பார்த்துட்ருக்கோம். பிள்ளைங்கள அந்த ட்ராம்போ லைனில் ஏற்றி விட்டோம். அதுக்கு நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. பார்த்து கண்மணி எங்க? கண்மணி வாங்க 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 வாங்க, தம்பி செருப்பு போட்டுவிடு. கொஞ்ச நேரம் நல்லா ஜாலியாக குதிச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க. பாலா மகன் அழுக ஆரம்பிக்கவும் அப்படியே பிள்ளைங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க. என்ன தங்கம், ஜாலியாக இருந்துச்சா? செமையா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் வேர்க்குது. இன்னைக்கு போகிற ரிசார்ட்டில் ஸ்விம்மிங் பூல் இருக்குமான்னு தெரியலையே. என்னண்ணா தெரியல, இருக்கானான்னு தெரிலன்னு சொன்னான். அங்கே என்ன அரிக்குதா? சொரண்டிட்டோண்ணா. தேய்ச்சி விடு. அடா சரி வாங்க அப்பா, போகிறோம் பாரு, வாங்க அப்பா அப்பாட்ட போகலாம். நாங்கள் எங்கேருந்து வந்தோம் தெரியுமா? இந்த டேமுக்கு அந்த பக்கம் இருந்து கயிற்றுல தொங்கிட்டே வந்தோம். அது வேலை செய்யல, ரிப்பேர் ஆயிருக்கு. பார்த்தீங்களா, அங்கே தானே டேம் இருக்கு. அங்கே இருந்து நாங்கள் கயிற்றுல தொங்கிட்டே வந்தோம். கயிற்றை பிடிச்சி தொங்கிட்டே வந்தோம் நாங்கள். பயமாலாம் எங்களுக்கெல்லாம் பயமே இருக்காதுல்ல. நாங்களாம் யாரு? ஆமாம், அவங்க அப்பா அங்கே இருக்காரு தம்பி. அப்பா அங்கே இருக்காரு. அங்கேருந்து வர்றாரு. இங்கே பாரு எப்படி அடுத்த அம்மா அதில் தான் போகிறான். ராஜதி பிடிக்கல. ராஜதி போகலாம். ராஜதி போகலாமா? நீ போறியா? அங்கே பாரு, நீயும் போறியா? இவங்களை காணாமே, என்ன சேக்காச்சு? நின்ட்டானா? இல்லை வெயிட் ஜாஸ்தி இல்லை, பிடிச்சி தொங்கிடுச்சு. நானும் வந்து நான் முன்னாடி வந்துட்டேன், ராஜதி லேட் ஆகிட்டான். ஆமாப்பா. அப்பா எப்படி இருந்துச்சு?
அப்பா அம்மா அங்கே இருக்காங்க பாரு, சைடில் ரைட் லெஃப்ட் சைடில் இருக்காங்க பாங்க, போகலாம் வாங்க. தங்கப்பாண்டி அண்ணா பாலு அனு எல்லாரும் அடுத்த ஆக்டிவிட்டிக்கு போயிட்டாங்க. நல்ல புல் வெளியாக இருந்தது. நான் பாட்டுக்கு படுத்துட்டேன். என் முன்னாடி எல்லாரும் செருப்பு எல்லாத்தையும் கழட்டி விட்டு போட்டாங்க. அது எல்லாத்துக்கும் காவலுக்கு உட்காந்துருந்த மாதிரி இருந்தது. விட போகிறாங்க. ஆத்தாடி பயத்துல கத்துறாங்கண்ணா. நல்லா இருந்துச்சு. ஆனா நிப்பாட்டுறது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 3 பேர் அப்படி இறங்கும்போது 2 குண்டு வந்து நிக்குது. டிராப் பண்ற 2 செகண்ட் மட்டும் தான். அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போதில்ல அங்க போய் நித்தி நித்தியா வந்து பரட்டுற மாதிரி இருக்கு. அது முடிச்சு ரிட்டர்ன் இருந்து அதுக்கப்புறம் வந்து அப்படியே சுகமா இருக்கு. அப்படியே போயிட்டு வர மூஞ்சலாற மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு. ஆனா உடனே நிப்பாட்டானுங்க படுவாய் பசங்க. அதான் நான் நிப்பாட கஷ்டப்பட்டேன். தொங்கிட்டானுங்க அப்படியே. போகலாம். ஆக்டிவிட்டிலாம் முடிச்சுட்டு பிள்ளைங்களாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண விட்டுட்டு அப்படியே ரெசார்ட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக இன்றைக்கி 3 இடத்த பார்க்கலாம் அப்படின்னு பிளான் வச்சுருந்தோம். நாங்கள் காலையில் லேட்டாக கிளம்புனனால இடையில ஒரு பிளேஸை வந்து ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. மதியம் யாருமே சாப்பிடல அப்படின்றனால பயங்கர பசி. பக்கத்தில் ஒரு கடை இருந்தது. அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ்க்காக உட்காந்துட்டோம். எனக்கு ஒரு டீ போதும்பா அப்படின்னு டீயை குடிச்சிட்டு உட்காந்துட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ரெசார்ட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி வந்து பயங்கர டயர்டு. நான் சொன்னேன்ல ஈக்குவல் ட்ரை பண்ணுவோம்டா அப்படி. என்னடா ஒவ்வொரு ரெசார்ட் இந்த மாதிரி மேல இருந்து ஜைன்னு இறங்குற மாதிரியே இருக்கு. முத நாள் ஸ்டே பண்ண ரெசார்ட் இல்லாமல் இன்றைக்கி ஒரு ரெசார்ட்டுக்கு வந்திருக்கோம். அடுத்த நாள் பார்க்க வேண்டிய பிளேசஸ்க்கு பக்கத்தில் இருக்குது. நீ காலையிலேருந்து நடந்துகிட்டே இருந்த மாதிரி இருந்தது. அதனால எல்லாருமே டயர்ட் ஆகிட்டாங்க. ரூமுக்கு வந்தாச்சு. லக்ஸ் வந்து ஸ்டோரி புக் வச்சு ரீட் பண்ணி எல்லாருக்கும் ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தா. கமல் எனக்கும் சொல்லு அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களோட சேர்ந்துட்டாங்க. நைட் டின்னர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வர்ற வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். பிள்ளைங்கள்லாம் நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க. டின்னர் சாப்பிட்டு பிள்ளைங்கள்லாம் தூங்கிட்டாங்க. நாங்கள்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு தான் அதுக்கப்புறம் தான் தூங்கினோம். இனி டே செம்ம ஜாலியாக ஃபன்னாக போச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நாளைக்கு எங்கெல்லாம் போகிறோம், எப்படி என்ஜாய் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.